இருக்கிறது. நேற்று மாறாத அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புது வாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலே நாம் அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அல்லேலூயா இந்த நாட்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு அல்லேலூயா நேரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற அல்லேலூயா மார்த்தாளை போல நாங்கள் இருக்க வேண்டாம் என்று ஆவியானவர் விரும்புகிறீர். ஆண்டவரே, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இனி நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்கும் போது அல்லேலூயா நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நான் அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். உனக்கு காரியங்களை கைக்குடி வர பண்ணும் போது அல்லேலூயா நீ கண்ணீரோடு வாழ தேவையில்லை. நான் உனக்காக அல்லேலூயா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று மனுஷரை அல்லேலூயா கட்டளையிடும் போதுதான் இடிந்து போன எல்லாவற்றையும் கட்ட முடியும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் மாறுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், அரசாங்கங்கள் மாறலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அதனாலே நாங்கள் கர்த்தாவே நிலை நிற்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த நாளிலே அப்பா உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. தரைமட்டமாக தாழ்த்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இதே வசனம் வேதாகமத்தில் இன்னொரு பகுதியிலும் இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தி புக் ஆஃப் 2 Samuel chapter 22 verse 30. 2 சாமுவேல் 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவஜனமே, ஒவ்வொரு அல்லேலூயா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் பூமியிலே 2 யுத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளிலே 2 யுத்தங்கள் இருக்கிறது. ஒன்று நாம் மாம்ச கண்களினாலே பார்க்கிற யுத்தம், இன்னொன்று அல்லேலூயா ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற யுத்தம். இந்த 2 யுத்தத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதிலே ஒரு யுத்தத்திலே தோற்றாலும் இன்னொரு யுத்தம் பாதிக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரிய யுத்தத்தை அல்லேலூயா நாம் சரியாக அல்லேலூயா கடைபிடிக்காவிட்டால், நாம் சரியாக அதை செய்ய முடியாவிட்டால், ஆவிக்குரிய யுத்தத்தையும் அல்லேலூயா நம்ம தோற்று போக வேண்டியதா இருக்கும். இந்த 2 யுத்தங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது. இந்த 2 யுத்தங்களும் குழப்பம் நிறைந்த யுத்தங்களாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய யுத்தம் வேஷம் அணிந்து பூமிக்குரிய யுத்தத்தை போல வருகிறது. அல்லேலூயா. இதை சரியாக கணிக்க முடியாதவர்கள், அல்லேலூயா, இதை சரியாக பிரியமானவர்களே திட்டமிட முடியாதவர்கள், எப்படி அல்லேலூயா கர்த்தர் நல்லவர், எப்படி ஆயி பட்டணத்திலே இஸ்ரவேலர் தோற்று போனார்களோ அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே அல்லேலூயா விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெட்டு காயங்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு காரணம் அல்லேலூயா 36 பேரை ஆயி பட்டணத்தார் வெட்டினதுக்கு காரணம் யுத்தங்களை சரியாக அல்லேலூயா நம்ம புரிந்து கொள்ளாதது நான் தான். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, இந்த யுத்தம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா தேவஜனமே. ஏனென்று சொன்னால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை சொல்லுகிறது, எல்லா யுத்தமும் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. அல்லேலூயா. அநேக யுத்தங்கள் ஆவிக்குரிய யுத்தங்கள் மாம்சத்தின் யுத்தங்களாக அல்லேலூயா இரத்தத்தின் யுத்தங்களாக கடந்து வருகிறது. ஆயி பட்டணத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய யுத்தத்தை மாம்சத்தின் யுத்தமாக நினைத்து போனவர்களை இந்த மாம்சமும் இரத்தமும் பிரியமானவர்களே சேதமடைந்தவர்களாய் அவர்கள் வந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அநேக யுத்தங்களை குடும்பங்கள் சரியாக நடத்த தெரியாதபடினாலே, சபைகள் சரியாக நடத்த தெரியாதபடினாலே அநேக யுத்தங்கள் பிரியமானவர்களே ஆவிக்குரிய பெரிய பெரிய யுத்தங்கள் அல்லேலூயா இங்கே மாம்சத்திலே வருகிறது.
இதற்கான உதாரணங்கள் வேதாகமம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வெளிப்பாடு இல்லாதபடியினாலே அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள், காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் பூமிக்குரிய யுத்தத்தை போல வரும். ஆவிக்குரிய யுத்தம் ஹல்லேலூயா மாம்சத்தின் யுத்தத்தை போல வரும். ஆவிக்குரிய யுத்தம் இரத்த வெறியோடு கூட ஹல்லேலூயா சில நேரங்கள்ல பிரியமானவர்களே ஹல்லேலூயா அது தன்னை மாற்றிக்கொண்டு நம்மிடத்திலே வருகிறது. இந்த இடத்திலே தான் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? 29ஆம் வசனத்தை வாசி. இதுக்கு முந்தின வசனம் 2 சாமுவேல் 22:29, 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆவிக்குரிய யுத்தம் ஹல்லேலூயா இந்த மாம்சத்துக்குரிய யுத்தமா என்று நாம் தெரியாதபடிக்கு ஒரு இருள் வருகிறது. ஹல்லேலூயா. There is a deception, there is a darkness. We are unable to find out which battle is this. Either it's a spiritual battle or a battle through hallelujah flesh and blood. தெய்வ ஜனமே, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இந்த யுத்தத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்காய் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் இருதயத்திலே கை வைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீர் விளக்காய் இராவிட்டால் இந்த யுத்தங்களை என்னால கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவரே. நான் ஆயி பட்டணத்திலே இஸ்ரவேலர் வெட்டப்பட்டது போல வெட்டப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, காயப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இப்படி சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுது விளக்காய் இருக்கிறார். கர்த்தர் விளக்காய் இருந்தால்தான் அந்த இருளை வெளிச்சமாக்க முடியும். Unless God is your light, you cannot find out, you cannot penetrate the darkness. Hallelujah. You cannot find out the real enemy. ஆகவேதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், வேலை ஸ்தலத்துல உபத்திரவம், பிசினஸ்ல பிரச்சனை, ஹல்லேலூயா வீட்டு பக்கத்துல பிரச்சனை, ஹல்லேலூயா சரீரத்திலே பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா வெறும் மனிதர்களோட அல்ல, நிறைய யுத்தங்களை பிசாசு வியாதியாக கொடுத்திருக்கிறான். அது கர்த்தர் உன்னுடைய விளக்காய் இராவிட்டால் அந்த இருளை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆகவேதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பிரியமானவர்களே வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் செக்கப்புக்கும் ஹல்லேலூயா மெடிக்கல் சென்டருக்கும் போவதற்கு காரணம், they cannot find out which battle is this. ஹல்லேலூயா இது என்ன யுத்தம் என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, வெறும் ஹல்லேலூயா வியாதி அல்ல, வெறும் மனிதர்கள் அல்ல, ஹல்லேலூயா பண பிரச்சனை, ஹல்லேலூயா ஃபினான்ஷியல் பேட்டில். இதுல நிறைய காரியங்களை, சிலர் பொருளை இழந்து விட்டார்கள், சிலர் அநேக நன்மைகளை இழந்து விட்டார்கள், சிலர் அநேக எல்லைகளை இழந்து விட்டார்கள். இதெல்லாம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு விளக்காய் இராவிட்டால் நம்மால இந்த இருளை கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள், நன்ற வசதியாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு எல்லா நிலங்களை எல்லாம் விற்று, வீடெல்லாம் விற்று நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி பிரியமானவரை சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா சாத்தான் அவர்களுடைய ஹல்லேலூயா அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல், அவர்களுடைய ஹல்லேலூயா சுதந்திரத்தின் மேல், Satan is fighting with their inheritance. ஹல்லேலூயா அநேகர் வாகனங்களை இழந்து, வாகனம் சேதமடைந்து, வாகனம் ஹல்லேலூயா ஆக்சிடென்ட்ல முழுவதுமாய் ஹல்லேலூயா சேதப்பட்டு போகிறதுக்கு இந்த யுத்தம் என்னது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே மகனே, மகளே, ஒரு சேனைக்குள் நீங்கள் பாய்ந்து போக வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா ஒரு மதிலை தாண்ட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சேனைகளும் மதில்களும் சூழப்பட்டிருக்கிறோம். இதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் சபைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். We are surrounded by armies. We are surrounded by hallelujah forts. அநேக மதில்கள், அநேக கோட்டை சுவர்கள், அநேக பிரியமானவர்களை சத்துருடைய எல்லைகள், இவைகளால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். இதை உணராமல் ஹல்லேலூயா பிரியமானவர்களே நாம் ஜெயம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு சபையும் இருளில் இருக்கிறபடினாலே, கர்த்தர் வெளிச்சமாய் இராதபடினாலே அந்த சபையின் ஜனங்கள் பரிதாபகமாக மரித்து போகிறார்கள். அதனாலே நாம் என்ன நினைக்கிறோம், வியாதி வந்து மரித்து விட்டார்கள் என்று சொல்லி அடுத்த நாளை அடக்கம் பண்ணி விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
because there is no hope, because there is no light of God. தெய்வ ஜனமே, இப்படி விதவிதமான யுத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இதோடு நின்று விடவில்லை, பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுகிறான். அதனாலதான் அநேக பெற்றோர் கவலையோடு இருக்கிறார்கள். கணவனோடு யுத்தம் பண்ணுகிறான், மனைவிகள் கவலையோடு இருக்கிறார்கள். மனைவிகளோடு யுத்தம் பண்ணுகிறான் பிசாசு. அல்லேலூயா. இதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேவரீர் அல்லேலூயா என் விளக்காயிரும் என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். God is giving the light as 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 we can understand from where this battle is from. ஹalleluya. ஒவ்வொரு பண பிரச்சனையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும், பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், பிள்ளைகளுடைய திருமண காரியம், எல்லாவற்றையும் பிரியமானவர்களே சாத்தான் வந்து யுத்தம் பண்ணுகிறான். நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு சேனை உங்களுக்கு விரோதமாக. ஹalleluya. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது என்ன இவ்வளவு பயமாக இருக்கிறது என்று சொல்லி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வசனத்தில் எழுதி இருக்கிறது, ஒரு சேனை, ஒரு மதில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை ஜெயிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹalleluya. 31ஆம் வசனம், இதுக்கு அடுத்த வசனம். பிரியமானவர்களே, இந்த செய்தி வந்து முந்தின வசனம், ஹalleluya, மையத்தில் இருக்கிற 30வது வசனம், அதுக்கு அடுத்து 31வது வசனம். இது மூன்றையும் சேர்த்தால்தான் நீங்கள் யுத்தங்களை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வழி உத்தமமானது. ஹalleluya. 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் பிலீஃப் இஸ் அவர் ஷீல்டு. ஹalleluya. பிரியமானவர்களே, உன்னுடைய விசுவாசம் கேடகமா இருக்கு. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம். ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு வெளிச்சத்தை காண்பித்து விட்டீர், நீர் கேடகமா இருந்தால் நான் ஜெயித்து விடுவேன் ஆண்டவரே. ஹalleluya. நீர் கேடகமாக. லார்ட், இஃப் யூ பி மை ஷீல்ட், ஐ வில் வின் திஸ் பேட்டில். இப்பொழுது யாரெல்லாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, ஹalleluya, பொருளாதாரத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஹalleluya, வீட்டின் காரியத்திலே, ஹalleluya, பிரியமானவர்களே, சரீரத்தில் உள்ள வியாதி, வேலை ஸ்தலத்தில் உள்ள போராட்டம், இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாயிரும். இப்பொழுது மறுபடியும் மெயினான வசனத்துக்கு வரப்போகிறோம். 30வது வசனம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் கர்த்தர் இல்லாமலே சேனைக்குள் பாய்ந்து போகிறார்கள். ஹalleluya. கர்த்தர் இல்லாமலே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார்கள், அவர்கள் திரும்பி வருவதில்லை. ஹalleluya. கர்த்தர் இல்லாமலே டாக்டர் சொல்லிவிட்டார் என்பதனாலே சர்ஜரிக்கு ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, ஹalleluya, ஒரு வியாதி வந்தவுடன் குடும்பமாக உட்கார்ந்து, instead of hallelujah waiting at the hospital, instead of waiting outside the ICU, first you sit at your home. உங்கள் வீட்டிலே குடும்பமாக உட்கார்ந்து, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, இந்த வியாதியை விலக்க உம்மால் தான் ஆகும் என்று சொன்னால், அது கேன்சராக இருந்தால் கூட நீங்க செக்கப் போகும் பொழுது அதை ஒரு நார்மல் டியூமராக மாற்றி 2 நாளிலே உங்கள் சரீரத்தை விட்டு கர்த்தர் துரத்துவார். ஆனால் ஹalleluya, தேவன் இல்லாமல் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகிறது மிகவும் மிகவும் ஆபத்தானது. தேவன் இல்லாமல் ஒரு மதிலை தாண்டுவது, பிரியமானவர்களே, மதிலை தாண்டினால் அந்த புறம் விடுதலையிலே வந்து குதிக்கலாம். குதிக்காவிட்டால், தாண்ட முடியாவிட்டால் மறுபடியும் சத்துருடைய கையிலே தான் விழ வேண்டும். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஹalleluya, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்துல, எவ்வளவு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு காரியத்திலே நாம் தோற்று போய் நிற்கிறோம் என்று பாருங்கள். How we have been defeated in the past so many years. Hallelujah. So many years. Hallelujah. நம்முடைய வருமானம் தங்குவதில்லை. அதை பிசாசு உடனடியாக ஹalleluya அதை சேதப்படுத்துகிறான், அதை நஷ்டப்படுத்துகிறான். காரணம் என்ன? தேவன் இல்லாமல் சேனைகளுக்குள் போவது, தேவன் இல்லாமல் வேலையை மாற்றுவது, உடனடியாக ஹalleluya மேனேஜர் தான் ப்ராப்ளம் என்று ரிசைன் பண்ணுவது. பிரியமானவர்களே, அந்த மேனேஜரை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஊரிலே வாழ மாட்டேன் என்று சொல்லி வேற ஊருக்கு போவது, ஹalleluya, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்துல இருக்க மாட்டேன் என்று சொல்லி வேற, இதெல்லாம் பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாமல் எந்த சேனைக்குள்ள நம்ம பாய்ந்து போகக்கூடாது.
அல்லேலூயா. கர்த்தர் இல்லாமல் எந்த ஒரு மதிலையும் நம்மால தாண்ட முடியாது. அவருடைய வெளிச்சம் நமக்கு வேண்டும். அவர்தான் விளக்காக இருந்து நம்முடைய இருளை அவர் பிரித்து காண்பித்தார். Only the Lord can identify all your darkness and bring them into light. Hallelujah. தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தரிடத்திலே கேட்க போகிறோம். ஆண்டவரே, தேவரீர் என் விளக்காயிரும். ஆண்டவரே, உம்முடைய வழி உத்தமமானது, உம்முடைய வசனம் புடமிடப்பட்டது. உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கேடகமாயிரும் என்று சொன்னால்தான், hallelujah, without being the Lord as our shield, we can never win any battle, be it, hallelujah, flesh and blood or be it the spiritual battle. 99% ஆவிக்குரிய யுத்தம் தான் வேஷம் மாறி பூமிக்குரிய யுத்தத்தை போல நமக்கு வருகிறது. Hallelujah. Almost 99% of spiritual battles, hallelujah, பிரியமானவர்களே, அவைகள், hallelujah, தங்களுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு, hallelujah, பூமிக்குரிய யுத்தமாக நம்மிடத்திலே வருகிறது. ஆகவேதான், hallelujah, இதற்கு நிறைய உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கு. இதுக்கு முன்பதாக பிரியமானவர்களே, நாம் அவசரப்படக்கூடாது. ஏவாள் ஆவிக்குரிய யுத்தத்தை பூமிக்குரிய யுத்தமாக நினைத்து, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய யுத்தங்கள் பல விதங்களிலே வரும். பூமிக்குரிய காரியத்தில் யுத்தமாக கூட வராது, அருமையான வார்த்தைகளாக வரும். அருமையான பிரியமானவர்களே, ஒரு ஹல்லேலூயா, ஒரு வஞ்சகமாக வரும். அதனாலதான் ஏவாள் சொன்னால், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் என்னோடு யுத்தம் பண்ணவில்லை, சர்ப்பம் என்னோடு வஞ்சித்தது. ஆனால் இது இவ்வளவு பெரிய யுத்தம் என்று எனக்கு தெரியாது என்று அவள் சொல்லுகிறார். இதனாலதான் வந்த யுத்தத்தை நாம் நிதானிக்காவிட்டால், வெளிச்சம் இல்லாவிட்டால் நாம் தோற்று போய்விடுவோம். கர்த்தர் நமக்கு விலக்காய் இராவிட்டால் we will be defeated. என்ன இப்படி சொல்லுகிறார் என்று நினைக்க வேண்டாம் பிரியமானவர்களே. தானியேலுக்கு வந்த எல்லா யுத்தங்களையும் தானியேல் இரவும் பகலும் ஜெபத்திலிருந்து உபவாசத்திலிருந்து அலசி ஆராய்ந்து பார்த்தான். அல்லேலூயா. எந்த யுத்தத்திலும் தானியேல் அவசரப்படவில்லை. ராஜாக்கள் அவசரப்பட்டு தானியேலையும் ஞானிகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தேடின போது கூட தானியேல் சொன்ன காரியம், அந்த பிரதானியை பார்த்து, இவ்வளவு அவசரமா இந்த சட்டம் வந்ததுக்கு என்ன காரணம்? Why so much of hallelujah? Thank you Jesus. Pressure. Why so much of hallelujah? Why you want the result so quickly? எனக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். காரணம், இந்த யுத்தம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று நான் வெளிச்சத்தை காண்பித்து, ஹல்லேலூயா, விளக்கை ஏற்றி நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகள் காத்திருக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. உடனே ஒரு ஊழியக்காரத்துல ஜெபிக்க வேண்டும். நான் போகலாமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ, ப்ளீஸ் டெல் மீ. ஹல்லேலூயா. அவர்கள் ஆவியிலே இல்லாவிட்டால், ஹல்லேலூயா, இவர்கள் போய் ஆயப்பட்டது போல காயப்பட்டு வெட்டப்பட்டு தான் வர வேண்டும். தானியேல் சொல்லுகிறான், நான் சொல்லுகிற வரைக்கும் நீங்க அவகாசம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Until I tell you must give me the time. Hallelujah. I can't go just like that for any battle. நான் கண்ணை மூடிக்கொண்டு எந்த யுத்தத்துக்கும் போக மாட்டேன். எனக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று பிரதானியை மாத்திரம் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் பிரதானிகளிடத்திலே கால அவகாசம் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. யாரோட யுத்தம் பண்ண வேண்டுமோ, யார் வெட்டுவதற்கு வந்திருக்கிறார்களோ, யார் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே மாத்திரமல்ல, we have to act very quickly. இவர்களை ஹல்லேலூயா ஸ்டாண்ட் ஸ்டில் கொண்டு வரணும். சத்துருக்களை ஸ்தம்பித்து நிற்க வைக்கக்கூடிய கிருபை ஏவாளுக்கு இல்லை, தானியேலுக்கு இருந்தது. அந்த அதிகாரம் ஏவாளுக்கு இல்லை. சாத்தானை அங்கு நிற்க சொல்லியிருக்கலாம். இவ்வளவு அவசரமாக என்னால் இந்த கனியை புசிக்க முடியாது, ப்ளீஸ் வெயிட், கர்த்தர் வரப்போகிறார், காத்திரு, அந்த ஓரமா போய் உட்கார என்று சொல்லி இருக்கலாம். அவரிடத்தில் அந்த அதிகாரம் இருந்தது. வானத்தையும் பூமியும், ஹல்லேலூயா, பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தேவ சாயிலும் தேவ ரூபமாக இருந்தார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாத எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து நாசமாய் போய்விட்டது. எத்தனையோ சபைகள் காணாமல் போய்விட்டது. எத்தனையோ ஊழியங்கள் பிரியமானவர்களை சாத்தான் தூக்கி ஓரமாக அடித்து விட்டார். காரணம், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. தானியேல் எவ்வளவு அழகாக இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறான் பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. அவசரமாய் வருகிற யுத்தங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டும்.
ஹalleluya. You must stop. டாக்டர்கள் அவசரமாக சொல்வார், இப்பவுமே சர்ஜரி பண்ணு. ஹalleluya. இப்பவுமே நான் இஎம்ஐ கட்ட வேண்டும். ஆகவே நீ கடன் வாங்கி வீட்டை வித்தாவது என்னிடத்துல கொண்டு வந்து கொடு என்று சொல்லி. இதை எந்த தேவனுடைய பிள்ளைகளும் இவ்வளவு அவசரமாய் பிறந்தது என்ன என்று கேட்பது கிடையாது. உடனே சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் போட்டு அங்கு ஒரு பெரிய கூட்டத்தை தான் கூட்டுகிறார்களே ஒழிய யுத்தத்தை ஜெயிக்க மாட்டேன் என்று சொல்லி. They can only bring crowd, but they cannot win the battle because the light is not there. அந்த வெளிச்சம் அங்கு இல்லை பிரியமானவர்களே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தானியேல் மூலமாக, இவ்வளவு அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் புறாவை போல கபடற்றவர்களாகவே மாத்திரம் இருந்தால் யுத்தங்களை ஜெயிக்க முடியாது. சர்ப்பம் எத்தனை கேள்வி கேட்டது அல்லேலூயா ஏவாளை. திரும்ப சர்ப்பத்தை ஒரு கேள்வி கேட்க அல்லேலூயா அவளால முடியவில்லை. தானியேல் கேள்வி கேட்கிறான், சத்துருக்களை கேள்வி கேட்கிறான். Why so much of hurry? ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் என்று கேட்டான். இயேசு தம்மிடத்திலே ஊழியத்திலே இந்த பூமியிலே செய்து கொண்டிருந்த போது வந்த பரிசேயர், சதுசேயர், ஹல்லேலூயா, சாத்தான், சோதிக்கும்படியாய் வந்த சாத்தான் எல்லாரையும் நிற்க வைத்து கேள்வி கேட்டார். ஹல்லேலூயா. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் புறாவை போல கபடற்றவர்களாய் மாத்திரமே இருக்கிறார்கள். காயப்பட்டு இரத்த காயத்தோடு, வெட்டு காயத்தோடு இருக்கிறார்கள். We must question Satan. Hallelujah. சத்துருக்களை கேள்வி கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வளவு அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன? ஹalleluya. அப்பொழுது அந்த பிரதானி தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். ஹalleluya. இவ்வளவு அவசரம் என்று சொல்லி அவன் தானியேலை கன்வின்ஸ் பண்ண பார்க்கிறான். ஹalleluya. தானியேல் அதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகவில்லை. நேரடியாக 16ஆம் வசனத்திலே, டானியல் சாப்டர் 2, இதெல்லாம் மிக மிக முக்கியமான வசனங்கள். இது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத வசனங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் ராஜாவிடத்திற்கு போய்விட்டார். ஹalleluya. பிரியமானவர்களே, எப்படி சர்ப்பம் கர்த்தரை பைபாஸ் பண்ணி, ஹalleluya, ஆதாமை பைபாஸ் பண்ணி ஏவாளிடத்துல வந்தது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த சாத்தானை பைபாஸ் பண்ணி கர்த்தரிடத்திலே போவது கிடையாது. ஹalleluya. தேவஜனமே, இவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? அந்த பிரதானியை யார் அனுப்பினானோ அங்கு போனான். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த பில்லி சுனைத்தை யார் அனுப்பினார்களோ அங்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த யுத்தத்தை செய்ய முடியும். இங்க வந்திருக்கிறது கொரியர் சர்வீஸ், அந்த ஹalleluya, அந்த டெலிவரி பாய் தான் இங்க வந்திருக்கிறான். இதை அனுப்பினவரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஹalleluya. தேவஜனமே, 16வது வசனம். தானியேல் ராஜாவிடத்தில் போனான். சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தவணை கொடுக்க வேண்டும். You must give me the time. I must check this battle with the light of God. தேவனுடைய விளக்கினாலே நான் இதை பரிசோதிக்க வேண்டும். ஹalleluya. இது ஆவிக்குரிய யுத்தம். இதை பூமிக்குரிய யுத்தமாக என்னை வெட்ட பார்க்கிறீர்களா? என்னை கொல்ல வகை தேடுகிறீர்களா? பிரியமானவர்களே, ஏவாள் அசதியாக இருந்தபடினாலே ஆத்தும மரணம் அடைந்தார்கள். Both Adam and Eve died in the soul. Hallelujah. Not physically. பிரியமானவர்களே, ஆத்துமாவிலே சாத்தான் வெட்டி விட்டான். ஆத்துமாவிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். Hallelujah. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆத்தும மரணம் அடைந்த நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் Jesus has to come and repair our souls. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தானியேல் மற்ற ஞானிகளோடு கூட அழிக்கப்படாதபடிக்கு தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் மற்ற ஞானிகளோடு கூட அழிக்கப்படாதபடிக்கு தன் வீட்டின் அறை கதவை மூடி ஜெபித்தார். ஹalleluya. இன்னைக்கு வியாதி, கடன் பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் மனுஷரை தேடிதான் நாம் ஓடுகிறோம். ஜெப அறையை தேடி நாம் ஓடுவது கிடையாது. ஹalleluya. கிடையாது. Nobody is, hallelujah, waiting at the feet of the Lord and, hallelujah, ask for the light. Hallelujah. இந்த இருளை போக்க கர்த்தர் என்னுடைய வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று கேட்பது கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நாம் காயப்படுகிறோம். பிரியமானவர்களே, சில யுத்தங்களை ஹalleluya சாத்தான் கொண்டு வருகிறான். சில யுத்தங்களுக்கு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே அனுமதி கொடுக்கிறார்.
சில யுத்தங்களை பிரியமானவர்களை நாம் கர்த்தரிடத்திலே கேட்டு போக வேண்டும். சில யுத்தங்கள் கர்த்தர் அனுமதி கொடுத்தே வருகிறது. அதில் இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கும் சத்துருக்களுக்கும் யுத்தம் இருக்கும்போது நமக்கு அதை உடனடியாக பண்ணுவதற்கு அனுமதி இருக்கு. நமக்கும் சத்துருக்களுக்கும் யுத்தம் வரும்போது அது கர்த்தர் அனுமதி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேசத்தின் மீது வருகிற யுத்தம் இருக்கிறது. பட்டணங்கள் மீது வருகிற ஒரு பட்டணம் மட்டும் அழிந்து போகிற யுத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஏரியா மட்டும் அழிந்து போகிற யுத்தங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஒரு மதத்தினருக்கு மாத்திரம் வருகிற யுத்தங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம், ஒரு தனி நபருக்கு மாத்திரம், ஒரு சிறு பிள்ளைக்கு மாத்திரம் வருகிற யுத்தங்கள். There are so many battles we have to identify. நாம் அதை ஹalleluya நிதானித்து அறிய வேண்டும். ஹalleluya. தேசத்துக்கே வருகிற யுத்தம், கோலியாத் வருகிறான். அதை கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி ஹalleluya தம்முடைய ஜனங்களுக்கு 40 நாள் கர்த்தர் டைம் வாங்கி கொடுத்தார். The Lord gave all the Israelites King Saul 40 days. 40 days டைம் கொடுத்தார். 40 days அந்த யுத்தத்தை நிறுத்தி வைத்தார். ஹalleluya பெலிஸ்தியர்கள் ஜெயிக்காதபடிக்கு. ஏன் கர்த்தர் அந்த 40 நாள் கொடுத்திருக்காவிட்டால் பிரியமானவர்களே 2 நாளிலே கோலியாத் இவர்கள் எல்லாரும் ஜெயித்திருப்பார். God delayed the battle. இன்றைக்கும் அநேக யுத்தங்களை கர்த்தர் நமக்கு தாமதித்தபடினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். தேவனுடைய சனம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்தை ஹalleluya செய்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்து விட்டார். காரணம் பெலிஸ்தியர்கள் ஜீவனுள்ள தேவனை சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறார்கள். இஸ்ரவேலரை நிந்திக்கிறார்கள். ஹalleluya இந்த யுத்தத்தை we have to study deeply. இவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள்? சில நேரம் நம்மை நிந்திக்கிற யுத்தம் வரும். நம்முடைய குடும்பத்தை நிந்திக்கிற யுத்தம் வரும். நம்முடைய சபையை நிந்திக்கிற யுத்தம் வரும். We have to just find out. அவர்கள் சத்துருக்களுடைய வார்த்தை வைத்து நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சேனைகளின் கர்த்தரை பற்றி பேசும் பொழுது அந்த யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். ஹalleluya. அதை நாம் தெய்வ சமூகத்திலே பிரியமானவர்களே கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்தாலே அந்த யுத்தத்தை ஜெயித்து விடலாம். ஆனால் சில யுத்தங்களை கர்த்தரிடத்திலே கேட்காமல் போய் செய்யவே கூடாது. ஹalleluya. இப்படிப்பட்ட அநேக யுத்தங்கள் இருக்கிறது. ஹalleluya. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் Gospel according to Saint Luke chapter 14. ஹalleluya 14ஆம் அதிகாரம். அதிலே 2 காரியங்களை குறித்து ஹalleluya நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது அந்த முதல் காரியம் ஹalleluya இந்த காரியத்துக்கு இந்த மெசேஜ்க்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கிறது. 2வது வருகிற எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Luke 14:28. ஹalleluya. பிரியமான உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து தேவ ஜனமே இன்றைக்கு ஹalleluya நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். மதில் சுவரை கட்டி எழுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் யுத்தம் வரும் பொழுது நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஹalleluya நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு சுவரை கட்டி எழுப்ப வேண்டும். கதவுகளை போட வேண்டும். தாழ்பால்களை போட வேண்டும். உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி அல்லையா முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு. Today many people are unable to finish their task. தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. கோபுரத்தை கட்ட முடியவில்லை. குடும்பத்துக்கு வேலி போட முடியவில்லை. குடும்பத்தின் சுற்றிலும் அல்லேலூயா பாதுகாப்பு அரணை போட முடியவில்லை. சத்துரு எப்படி எரிகோ கோட்டையை ஸ்ட்ராங் பண்ணி வைத்திருக்கிறானோ, ஸ்ட்ரென்தன் பண்ணி வைத்திருந்தானோ, இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பதாக அது எப்படி பூட்டப்பட்டிருந்ததோ அதே போல நாம் அதைவிட பல 1000 மடங்கு வலிமையான சுவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். சாத்தானை உள்ள விடக்கூடாது. பிரியமான தேவனே அவர்கள் தன்னை கேலி பண்ணாதபடிக்கு பரிகாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. தெய்வ ஜனமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவசரமாய் செய்தால்
ஏவாளை போல பெரிய அழிவுகளுக்களை கடந்து செல்லும். யாருக்கு கர்த்தரோடு எந்த அறிமுகமும் எந்த நேரடியான தொடர்பும் இல்லையோ அவர்களை தான் பிசாசு யுத்தத்திற்கு அழைக்கிறார். Hallelujah. Satan will not directly come and touch whoever has the connection, direct connection with God. தேவனோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிற உள்ளத்திலே, செபிக்கிற உள்ளத்திலே வரமாட்டான். ஏனென்றால் அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். செபித்து வெளிச்சத்தை பெற்று ஜெயித்து விடுவார்கள். அவன் தோற்று போய் விடுவான். அதனாலதான் சாத்தான் அல்லேலூயா ஒரு குடும்பத்துல யாரோடு யுத்தம் பண்ணுவான் என்று சொன்னால், ஜெபத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள். அல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்புகிறவர்களுக்கு தான் அவர் கேடகமா இருக்கிறார். நம்பாதவர்களுக்கு கேடகமா இல்லை என்று சொன்னால் தோற்று போய் விடுவோம். அதனாலதான் குடும்பத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேலை ஸ்தலத்திலே யாருக்கெல்லாம் விசுவாசமே இல்லையோ, கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்காதவர்கள், கர்த்தரோடு தொடர்பே இல்லாதவர்களிடத்தில் தான் பிசாசு யுத்தங்களை கொண்டு வருவான். அவர்களை வைத்து தொடர்பு இருக்கிறவர்களை ஜெயித்து விடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், புரிகிறதா? ஏவாளுக்கும் கர்த்தருக்கும் நேரடியான எந்த தொடர்பும் கிடையாது. கர்த்தரை ஆதாம் அறிந்த அளவுக்கு ஏவாள் அறியவில்லை. அதனால ஏவாளை பயன்படுத்தி ஆதாமை ஜெயித்து விட்டான். நேரடியாக ஆதாம் இடத்துல வந்திருந்தான் தோற்று போயிருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவேதான் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே பல வருஷங்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரீரத்திலே பிரச்சனை, அல்லது வருகிற வருமானம் எல்லாம் எங்க போகிறது என்றே தெரியவில்லை என்று சொன்னால், Satan is already fighting with you. தேவ ஜனமே, இதை நீங்கள் குடும்பமாக உபவாசத்திலே உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதை எந்த குடும்பமும் செய்யாதபடினாலே இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள். இப்பொழுது வாசிக்க போகிற சம்பவம் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது ரெண்டுமே நம்முடைய செய்திக்கு தான். ஆனால் இன்னும் அதிகமாக 31ஆம் வசனம், லூக்கா 14, லூக்கா 14:31, 31. அன்றையும் ஒரு ராஜா மற்ற ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தன்னுடைய 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்காக ஏதுவானவர்களை கேட்டுக்கொள்வானே. இது எசேக்கியா ராஜா கூட ஒரு முறை பண்ணி இருக்கிறார். தேவாலயத்தில் உள்ள பொன், வெள்ளி, பசும் பொன் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து சமாதானம் பண்ணிவிட்டார். இன்னைக்கு அநேக சபைகள் யுத்தம் பண்ணாதபடிக்கு பரிசுத்தையும் அநேக காரியங்களையும் எடுத்து சத்துருக்களிடத்திலே கொடுத்து சமாதானமாகி விடுகிறார்கள். நாங்கள் உபவாச கூட்டெல்லாம் வைக்க மாட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். முழு இரவு ஜெபம் வைக்க மாட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் சத்தியமாக கொடுக்க மாட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அபிஷேக கூட்டமோ எங்கள் பிள்ளைகள் யாருக்குமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தெல்லாம் நாங்கள் பெற முயற்சிக்கவே மாட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக சபைகள் சத்துருக்களிடத்துல எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. கூடாது என்று கண்டால் சமாதானத்துக்கு ஏதுவானதை கேட்டுக்கொள்வானே. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தேவ ஜனமே, கர்த்தரிடத்துல ஏன் போய் கேட்க முடியவில்லை? வெறுக்க முடியவில்லை. சர்ப்பத்தை வெறுக்க முடியவில்லை, உலகத்தை வெறுக்க முடியவில்லை, மாம்சத்தை வெறுக்க முடியவில்லை, பிசாசை வெறுக்க முடியவில்லை, பாவத்தை வெறுக்க முடியவில்லை. அதனாலதான் சீஷர்களாய் இராதவர்கள் யுத்தங்களை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பிரியமானவர்களே, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது அல்லேலூயா கர்த்தரை நிந்திக்கிற யுத்தத்திலே அவனே உள்ளே வந்து அல்லேலூயா வைராக்கியத்தினாலே ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க, சேனைகளின் கர்த்தரை நிந்திக்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று சொல்லி ஜெயித்தான். சிம்சோன் கர்த்தர் இல்லாமலே, வெளிச்சம் இல்லாமலே நான் போவேன் என்று சொல்லி யுத்தங்களை தோற்று போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெலிஸ்தீர் யுத்தம் பண்ண வரும்போதெல்லாம் தாவீது தேவனிடத்திலே போய் விசாரித்தான். கர்த்தர் நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அல்லேலூயா அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒப்புக் கொடுத்தார். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல பெலிஸ்தியர் தாவீதுக்கு முன்பதாக உடைந்து ஓடி அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை எல்லாம் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். பின்பு மறுபடியும் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது மறுபடியும் தாவீது கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கிறான்.
தெய்வ ஜனமே, கர்த்தரிடத்தில் விசாரிக்காத யுத்தங்களிலே நாம் காயப்படுவோம், ரத்தம் சிந்த வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் போன போது கர்த்தர் சொன்னார், முசுக்கட்டை செடிகளின் இரைச்சலை கேட்கிற சத்தத்தை கேட்கும் போது நீ யுத்தத்துக்கு புறப்படு, அப்பொழுது நான் உனக்கு முன்னே சென்று பெலிஸ்தீரின் பாளையத்தை அதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு செய்த யுத்தங்கள் எல்லாம் தாவீதுக்கு ஹல்லேலூயா கீர்த்தியும் புகழ்ச்சியும் சகல தேசத்திலும் உண்டாயிற்று. கேட்காதவர்களுக்கு நிந்தனைகளும் அவமானங்களும் பரிகாசங்களும் உண்டாயிருக்கு. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒன்றா இரண்டா எத்தனை யுத்தங்களிலே தோற்று போயிருக்கிறோம் ஆண்டவரே, காயப்பட்டிருக்கிறோம், வெட்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்று முதல் ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயும். வருமானம் வந்தவுடன் அந்த வருமானத்தை கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே வைத்து, வருமானம் வந்தவுடன் டிவியில யார் யாரெல்லாம் பார்த்தார்களோ உடனே அந்த ஊழியர்களுக்கெல்லாம் அனுப்பி விடுவார்கள். அந்த ஊழியங்கள் உங்களுடைய யுத்தங்களை செய்வது கிடையாது. Please, hallelujah, listen carefully. No ministry will fight your battle. You have to fight your battle. தேவ ஜனமே, 10 ஊழியங்களுக்கு அனுப்பிவிட்டால் வேலை முடிந்து விட்டது, கடன் பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைக்காதீர்கள். ஹalleluya, உட்கார்ந்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து, ஹalleluya, கர்த்தாவே, என் யுத்தங்களை நடத்துவதற்கு நீர் எனக்கு விளக்காயிரும். Ministries cannot be your light. ஹalleluya. தேவனுடைய இடத்தை வேறு யாராலையும் நிரப்ப முடியாத மகனே, மகளே. 10 ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டால் விளக்கு அல்லது யுத்தங்களை ஜெயித்து விடலாம் என்று கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. Do not be deceived. Do not be, ஊழியர்களுக்கு அனுப்ப வேண்டும், நான் அனுப்பக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அது வெளிச்சம் கிடையாது. அது உங்கள் இருளை வெளிச்சமாக்காது. அந்த காரியங்கள் ஹல்லேலூயா கிடையாது பிள்ளைகளே. கர்த்தருடைய சமூகத்திலே வருமானம் வந்தவுடன், பிள்ளைகளுடைய புது ஹல்லேலூயா அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்க வேலை ஸ்தலத்துக்கு புறப்படும் போது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீர். இன்றைக்கு நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய போகிறேன் ஆண்டவரே. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இது நேசிக்கிறதான் அன்புள்ள ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் பல யுத்தங்களிலே தோற்று போய் வந்திருக்கிறோம். இன்று முதல் அதே யுத்தங்களை ஜெயிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு வழியாய் வந்த சத்துருக்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே 7 வழியாய் சிதறடிப்பீராக ஆண்டவரே. சாத்தானை கர்த்தர் கடிந்து கொள்வீராக ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் யுத்தங்களை ஜெயிக்க வைப்பீராக. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிற ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.